फ्रेंड्स நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடியே பானு ஃபாத்திமா, என்னடி இது வீடையே கடையாட்ட மாத்தி வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்ப செல்ஃப்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஹால்ல இப்படி பரப்பி வச்சிருக்கீங்க? என்ன கடை எதுவும் போட போறீங்களாடி? மா இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துச்சுல, அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே gift கொடுக்கவே இல்ல. அத நான் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு gift மாதிரி ரெடி பண்ணி நிறைய பார்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு நிறைய கவிதை எல்லாம் எழுதி வச்சு கொடுக்கலாம்னு இருக்கறமா. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல, ரெசின்ல நிறைய ஆல்பபெட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சிருக்கேன். இங்க பாருங்கம்மா, ரஹீமான் உங்க பேருக்கு கூட 6ல செய்யலாம். உங்களுக்கு என்ன கீச்சன் செஞ்சு கொடுக்கட்டுமா? ஏய் பானு, இதெல்லாம் ரெசின்ல பண்ண ஆல்பபெட்ஸா? சூப்பரா இருக்குப்பா, நல்லா கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கே. ஆமா, இது நாங்க பண்ணதான் ஆல்பபெட்ஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். இதுல கீச்சன் வேணும் அப்படின்னா இதுல கீச்சன் மேக் பண்ணி கொடுப்போம். இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் இது பண்ண போறேன். ஆமா ஆமா, நானும் தான் பண்ண போறேனே. அப்பனா நாங்களும் ஏதாவது ஒரு gift பேக் பண்றோம்ப்பா. எங்களுக்கும் ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கொடுக்கிறதுக்கு. சரிடா தர்ஷன், நாங்க நிறைய திங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். உனக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு நீயும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சூப்பரா gift மேக் பண்ணி கொடுத்துரு, சரியா? சரி, இப்போ நான் ஒரு கீச்சன் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியும்ல? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அபி தான். எனக்கு அபி தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அதனால பானு ஃபாத்திமா பிங்கிலாம் கோச்சுக்காதீங்க. ஆனா அபியை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவன் எங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாள்ல, எதனா ஒரு ஹோம்ஒர்க் செய்யறதுனாலும் சரி, எனக்கு என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபி தான் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாளே. நான் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் என்னோட ஃபேஸ் பார்த்தே அவ கண்டுபிடிச்சிருவா. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்ப அபிக்கு இந்த மாதிரி கீச்சன் gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ்ல ஏன்ற ஆல்பபெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ரிங்கை நம்ம மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேல இந்த கீச்சன் ஹோல்டரையும் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா நமக்கு ஏ கீச்சன் கிடைச்சிரும். அபியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தானே, அதனால இதை நான் அப்படியே கொடுக்க போறேனே. ஆனா நான் இதை இப்படியே கொடுக்க போறது இல்லை, இது கொஞ்சம் gift wrapping பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது gift wrapping பண்ண போறியா? அதுக்கெல்லாம் ஷீட்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. அது நீ ஏன் வேணா போய் கடையில வாங்கிட்டு பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான் தர்ஷனே. பானு ஃபாத்திமா ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேட்க கூடாது. எதுக்கு ஜன்னி இப்படி பேசுற? இங்க பாரு, நான் gift wrapping ஷீட் எல்லாம் கேட்கல. இந்த கலர் பேப்பர் இருக்குல்ல, அதுல குட்டியோடு ஷீட் எனக்கு இருந்தாவே போதும். அதுல நான் அழகா பேக் பண்ணி இன்னும் 2-3 gift எல்லாம் கூட ஆட் பண்ணி சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருவேன். என்ன இத்தனோட ஷீட்ல gift பேக் பண்ண போறியா? எப்படா பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் இரு, பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு ஷீட் இதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பானு ஃபாத்திமா, உங்களோட ஷீட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையில? என்னடா தர்ஷன் இப்படி கேக்குற? என்ன வேணாலும் பண்ணு. நம்ம இன்னைக்கு சூப்பரா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறோம். அதுக்காக தான் இவ்வளோத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோமே. சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க தர்ஷன்? இல்ல, எனக்கு வந்து அபிக்கு நான் கீச்சன் மேக் பண்ணிட்டேன்ல, அதை வந்து பேப்பர்ல நல்லா gift மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. அதனாலதான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தேவையான அளவுக்கு ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சு பார்த்துக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இதோட ஃப்ரண்ட்ல சென்டர்ல பார்த்து நல்லா கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ல என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஏதாவது ஃபிளவர் வரையலாம் தான் ட்ரை பண்றேன். பட் இந்த ஸ்கெட்ச் கரெக்டா செட் ஆகல, ஏதோ சுமாரா தான் வருது. ஓகே, ஒரு ஃபிளவர் மாதிரி போட்டா அது அவ்வளோக்கா நல்லா வரல. சரி, இதுல வேற கலர் ஏதாவது எடுத்து போட்டு பார்க்கலாம். இதுல ஃப்ரண்ட்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், லவ் யூ ஃப்ரெண்ட், அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ நான் வந்து லவ் யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போட போறேன். எனக்கு அபி தானே ரொம்ப பிடிக்கும், அதனால அபிக்கு தானே அது gift கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வேற கலர்ஸ் ஏதாவது எடுத்துட்டு நம்ம ஹார்ட் ஷேப், ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி சுத்திலும் போட்டு விட்டுக்கலாமே. கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நான் சென்டர்ல மட்டும் தான் போட்டிருக்கிறேன். டேய், இந்த பேப்பர்ல எப்படிடா gift wrapping பண்ணுவேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் சென்டரில் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா நிறைய டிசைன் போட தெரியும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கெட்ச் எடுத்துட்டு பார்டர் மாதிரி மேலே கீழே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு பேக் சைடு கொண்டு வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி இதை லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரவுண்டாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் கீழேயுமே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை ஒட்டி விட்டுடலாம். இப்போ பேக் மாதிரி கிடைச்சிருச்சா நமக்கு? அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கீச்சன் வந்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்னுமே அபிக்கு ஏதாவது குவாட் மாதிரி எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கவிதையெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அபி ஓப்பன் பண்ணி பார்க்கோமே, அவளுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். நம்மளோட ஃப்ரெண்டு நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான்னு தெரியணும். அதனால தான் என்ன எழுத போறேன்னா, யூ ஆர் மை பெஸ்டி ஃபார் எவர் அப்படின்னு போட போறேன். ஏன்னா அபி தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறா. அதனால தான் இந்த மாதிரி லெட்டர் மாதிரி எழுதிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பென்சில் கிஃப்ட் இதையும் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கம் அப்ளை பண்ணி இதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பரா பேக் மாதிரி ரெடி ஆயிரும். இதுக்கு இன்னுமே நம்ம டிசைன் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வந்து கிராஸா மேலே கீழே கட் பண்ணி விட்டோம்னா சூப்பரா பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, நான் ஃபுல்லுத்துக்கு கட் பண்ணிட்டேன். இந்த கிஃப்ட் தான் நான் அபிக்கு கொடுக்க போறேனே. ஏய் தர்ஷன், என்னடா பாக்கிறதுக்கு பேப்பர் மட்டும் தெரியுது, ஆனா சூப்பரா பண்ணிட்டியே. சரி ஓகே,
ஓகே இப்போ நான் பண்ணுறேன். ஏய் பானு, நீ என்னடி பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? நான் சூப்பரா ஒரு கிராஃப்ட் பண்ண போறேன். பாத்துக்கோங்க, இந்த கிராஃப்ட் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்களே. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேப்பர் தேவைப்படும். அதை எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி மேலே வந்து இப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இதை அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிட்டு பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ கட் பண்ணிட்டுனா ஃபுல்லு திறந்து ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஹார்ட் ஷேப் மாதிரி வெளியில தெரியுற மாதிரி மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வெளியில டெக்கரேஷன் பண்றதுக்கு தர்ஷன் ஆல்ரெடி கட் பண்ண பிங்க் கலர் பேப்பர்ல இருந்து இந்த கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம ஹார்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஷேப் கிடைக்கும். ஐயோ இந்த ஹார்ட் வரல, இது திரும்பவும் நல்லா சுத்திர நறுக்கி விட்டோம்னா சூப்பரா ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இதை வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டி விட்டுறலாம். ஹே, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப ஈஸியா பண்ணி கட்டுறேன் பாரு. சரி பிங்கி, அப்படி நீ என்னதான் பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இன்னொரு பேப்பர் எடுத்துக்க போறேன். அதே பிங்க் கலர் பேப்பர் தான் வேஸ்ட் ஆயிடும்ல, ஒரு பேப்பர் கட் பண்ணோம்ல, அதுல இருந்து எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் பேப்பர் கட் பண்ணோம்ல அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், இதையும் நல்லா மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி மடிக்கிறேன்னு திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லுத்துக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா இந்த மாதிரி வளைச்சு விட்டு வெட்டி விட்டுக்கணும். பார்த்தோம்னா சூப்பரா ஒரு ஷேப் கிடைச்சிரும். இதை நம்ம உள்ளுக்குள்ள இதையுமே திரும்ப வந்து வச்சு ஒட்டிடலாம். நல்லா கம் போட்டு ஒட்டிடலாம். ஏதோ பண்றீங்க, ஒன்னும் புரியுற மாதிரி தெரியல. கொசம்சம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் பண்ணிட்டு காட்டுற பாருங்கப்பா, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணோம்னா சூப்பரா ஹார்ட் ஷேப் மாதிரி வெளியில தெரிஞ்சிடும். இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் இதுல நிறைய குவாட்ஸ் எழுதிக்கிறேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். உங்க ஃப்ரெண்டோட நேமு ஏதாவது நீங்க சொல்லணும், இல்ல சண்டை பிடிச்சிருக்கோம், நம்ம நாளைக்கு அப்புறம் பேச போறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு வெளியில வந்து லவ் யூன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். ஓகேயா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து ஐஸ்டிக் வச்சு ஒட்டிக்கணும். பேக் சைடு தான் ஒட்டணும், ஃப்ரண்ட்ல ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்து பேக் சைடு வச்சு ஒட்டிட்டு இது கொஞ்ச நேரம் காய விட்டுறலாம். அப்புறம் எடுத்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். தர்சனும் ஏதோ பண்ணிட்டான், இந்த பானுவும் ஏதோ பண்ணி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏ பிங்கி, நீ என்ன பிங்கி பண்ணிட்டு இருக்கிற? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ஈஸியாக தான் பண்ண போவேன். நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பெரிய A4 சைஸ்க்கு நல்ல ஒரு லைட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து என்னோட சிக்னேச்சரை நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வைக்கணும். என்னோட தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி வந்து நல்ல கலர்ல வச்சுட்டு அதுக்கு ஒன் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் வைக்கணும். சப்போஸ் நீங்க ரெண்டு ஃப்ரெண்டு சேர்ந்து பண்றீங்கன்னா உங்களோட ஒரு தம்ப் இம்ப்ரெஷனும் உங்க ஃப்ரெண்டோட இன்னொரு தம்ப் இம்ப்ரெஷனும் வச்சீங்கன்னா சூப்பரா ஹார்ட் ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லுக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் இப்போ வந்து என்னோட தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சு பண்றதுனால சும்மா கொஞ்சம் மட்டும் தான் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லும் நல்லா பேட்டர்ன் பேப்பர் மாதிரி வர மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல ஒரு பிளாக் கலர் பிரஷ் பண்ணி எடுத்துட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி கர்சிவ்ல நம்ம எழுதணும். ஓகே, பிரஷ் பண்ணி எழுதுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதை நான் இப்பதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மட்டும் எழுதுறேன். ஓகே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஃபுல்லும் டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட் அதை நல்ல வால்ல ஹேங் பண்ணிக்குவோம். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடா பிங்கி, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது நீ பண்றதான, பெரிய சைஸ் இருக்குது பிங்கி. எஸ், இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நம்மளோட ஹாலில் மாற்றும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம இதை மெமரிஸாக வச்சுக்கலாம். பிகாஸ் அதில் என்னோட தம்ப் இம்ப்ரெஷனும் என் ஃப்ரெண்டோட தம்ப் இம்ப்ரெஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் சைல்ட்ஹுட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, நீ உன்னோட தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சு பண்ற, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணிக்க போறேன். நாங்க எங்க ரெண்டு பேரோட தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட், நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது தம்ப் இம்ப்ரெஷன் நிறைய இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் பண்ணுங்க. வாட்டர் கலர் அந்த மாதிரிலாம் பண்ணி அதுல வந்து நீங்க தம்ப் இம்ப்ரெஷன் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவா தெரியும். ஓகே, பார்டருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வால் ஹேங்கிங் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தம்ப் இம்ப்ரெஷன் அவ்வளோக்கா நான் வைக்கல இல்லையா, ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரியுற மாதிரி வச்சு கொடுக்குறேன். இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இதுதான் என்னோட கிராஃப்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் ஓகே தான், சுமார் தான். இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கிற பூ மரம் இருக்கிறது நல்லா இருக்குது. ஏய் ஃபாத்திமா, நீ ரெடி பண்ணிட்டு இருக்கிற? இவங்கெல்லாம் யார் யாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட நமக்கு பண்ண வராது. தர்சன் குட்டியா பண்ணாங்களே கிஃப்ட், அதை நான் பெருசா பண்ண போறேன். எனக்குலாம் 1-2 ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஒருத்தவங்க மட்டும் கிஃப்ட் கொடுத்தா எல்லாரும் கோச்சுக்குவாங்கல்ல. அதனால இருக்கிற பிரேஸ்லெட் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு அப்படியே பெருசா பேக் பண்ணி எல்லா ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே எல்லார் கையிலையும் கொடுத்துடலான்னு இருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, கரெக்டா தான் ஒட்டேன். இந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் பிடிக்குது, அந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் பிடிக்குது. கரெக்டா ஒட்டு. சரி சரி, பண்ணிட்டேன். சும்மா சும்மா நைனே திட்டாதீங்க. அவ்வளவுதான், பாத்தீங்களா பண்ணிட்டேன்.
ஓகே இதுல இப்ப நம்ம எழுதிடலாம். ஐயோ டார்க் கலர் பேப்பரா எடுத்துட்டேனே. சரி லைட் கலர் பென் எடுத்து எழுதுவோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டேல எப்படி போனுச்சு? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்களா, இல்ல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.